ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 26/1/2024 வெள்ளிக்கிழமை. நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் தை மாதம் 12ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, மேல் நோக்கு நாள், இந்திய குடியரசு தினம், சர்வதேச சுங்க தினம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். அதாவது இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் மேற்கு திசை நோக்கி நீங்கள் பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் சிறிதளவு பரிகாரமாக வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும். மகர லக்னம், இருப்பு 3 நாழிகை 15 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:35 மணிக்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று நாள் முழுவதும் பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 11:07 வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று காலை 7:33 மணி வரை பிரீத்தி, அதன் பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று பிற்பகல் 12:46 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:34 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மற்றும் மூலம். இந்த 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது உச்சிதம். இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 11 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரையிலுமான அற்புதமான செவ்வாய்களில் திருப்பித் தருவது உத்தமம். நிறைய பேர் மறுபடியும் கேட்டிருக்கீங்க, சாயந்தரம் விளக்கு வச்சுட்டு கடனை கொடுக்கலாமா? அதனாலேயே இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். எதனால இப்போ புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் விளக்கு வச்சு கொடுக்கறது கொஞ்சம் மத்தியமம்னு எல்லாருக்குமே ஒரு அபிப்பிராயம். ஆனால் கடனை கொடுக்கறதுக்கு நேரங்காலம் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த செவ்வாய் குறை ரொம்ப விசேஷம். அப்படி இன்னைக்கு சாயந்தரம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, காலையில் 11லேருந்து 12 அந்த பணத்தை எடுத்து வச்சுருங்கோ. அவருக்கு கொடுக்க வேண்டிய செக்கோ இல்லை அவருக்கு கொடுக்க வேண்டிய கேஷோ எடுத்து வச்சுருங்கோ. எடுத்து முருகனை மனசார தியானம் பண்ணிட்டு எடுத்து வச்சுருங்கோ. எடுத்து வச்சுட்டு அதை சாயந்தரம் கொடுத்துக்கலாம், பரவாயில்ல. 7 மணிக்கு மேலே கூட நீங்கள் கொண்டு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பாள் தரிசனமும் நவ கிரகங்களில் உள்ள கலத்திரக்காரகராகிய ஸ்ரீ சுக்கிர பகவான் வழிபாடும் சுபிட்சத்தை தரும். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். என்னன்னா பிரதமை. என்னடா குருஜி இப்படி சொல்கிறாரே, பிரதமையை போய், அதாவது இந்த பாட்டியம்மை அமாவாசைக்கு அடுத்த நாள், பௌர்ணமிக்கு அடுத்த நாள்லாம் இந்த பிரதமை ஒதுக்கப்பட்ட நாளாச்சே, இது அற்புதமான நாள்னு சொல்கிறாரே அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா இது இஷ்டி காலம்னு சொல்கிறது. இஷ்டின்னா அப்படின்னா நம்மளோட விருப்பங்கள்லாம் பூர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணலாம், பூஜை பண்ணலாம், மந்திர ஜபம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நீங்கள் கேட்கலாம், சரி என்னால் இதெல்லாம் பண்ண முடியல, ஒரு மந்திர ஜபம் நான் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, ஓம் நம சிவாய ஒரு 108 தடவை சொல்லலாம். அடுத்து ஓம் நமோ நாராயணாய நமக ஒரு 108 தடவை சொல்லலாம். தாராளம். இதெல்லாம் சொல்லிட்டு மணி அடித்து சுவாமிக்கு ஒரு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு உங்களோட வேலைகளெல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சாலும் வச்சுக்கோ, இந்த இஷ்டி காலத்தில் கண்டிப்பாக உங்களோட விருப்பங்கள்லாம் பூர்த்தி ஆகும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: குரு மேஷராசியிலும், சந்திரன் கடகராசியிலும், கேது கன்னிராசியிலும், சுக்கிரன் செவ்வாய் மற்றும் புதன் தனுசு ராசியிலும், சூரியன் மகர ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மீனராசியிலும் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் வெற்றி அடையும் நாள். இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா நிறைவேறும். எண்ணங்கள்ங்கிறது வண்ணங்களா மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நுணுக்கங்கள் புரிய வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வெளியூர் பிரயாணம் ஏற்படலாம். உத்தியோகம் நிமித்தமாக ஒரு வெளியூர் பிரயாணத்தை மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதால் குடும்பத்தில் சுபிக்ஷமான போக்கு உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் வெளியூர் பயணங்கள் அருமையாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருப்பதால் சந்தோஷமான சூழ்நிலைகளை அனுபவிப்பார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதைரியம் அதிகரிக்கும் நாள். ஏன்னா இன்னைக்கும் சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால உங்களோட எண்ணங்கள்லாம் அருமையாக நிறைவேறும். மனதைரியம் அதிகரிக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் ஸ்ரத்தையாக நீங்கள் கவனிக்கிறதுனாலேயே உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள். உடன் பிறப்புகளின் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை அருமையாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில நுட்பமான திட்டங்களை புகுத்தி அதிரடியாக வெற்றியை காண்பீர்கள். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் அனுகூலமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு திட்டங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மைகள் நடைபெறும் நாள். தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் ஓரளவுக்கு நிறைய நன்மைகளை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கு வித்திடுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கேட்ட சில உதவிகள் இன்றைய தினம் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். என்ன அப்படின்னா, ராசிநாதன் உங்களுக்கு உங்கள் ஜென்ம ராசியிலே இருக்கார் சந்திர பகவான். அதனால பெரிய அளவில் உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். ஆனால் சில குழப்பங்களை கொடுப்பார். பேசுகிற வார்த்தையில் தெளிவாக இருந்தாலே போதும். அதேமாரி என்ன விஷயம் அப்படிங்கிறத காதில் வாங்கிட்டு உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுறது நல்லது. சில நேரங்களில் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு நடந்துக்கப்படாது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைபிடிப்பது உச்சிதம்.
உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சில காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடைபெறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும் நாள். இன்னைக்கு அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனாலே உங்களுக்கு வரவு எவ்வளோ வருதோ செலவு அதிகமாக இருக்கும். வரவு எட்டனா செலவு பத்தனான்னு வச்சுக்கப்படாது. வரவு எட்டனா செலவு பத்தனான்னு கூட இருக்கக்கூடாது, கம்மி பண்ணணும். சரியா? அப்போ தான் நமக்கு நல்லது. அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் நாடி துடிப்பை அறிவார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவதற்கு சில காரியங்களை செய்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அபிவிருத்திகரமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். இல்லத்தரசிகள் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு செலவுகள் காத்திருக்கிறது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன்மைகள் அதிகரிக்கும் நாள். 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அற்புதமான ஒரு நாள். கண்டிப்பாக லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு மேன்மையைத்தான் உண்டாக்குவார். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் உயர்வுகள் வந்து சேரும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தீங்க பதவி உயர்வு வரலையேன்னு, அதேமாரி இன்க்ரிமெண்ட்லாம் போடவே இல்லையே அப்படிங்கிற குழப்பமெல்லாம் இன்றைக்கி தீர்ந்துடும். அதேமாதிரி தொழில் வியாபாரமாக அற்புதமாக நடைபெறும். லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையான போக்கு தென்படும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் சிலருக்கு உண்டாகும். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் ஆதரவு அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயல்பட்டு வெற்றியினை காண்பார்கள். விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான பதக்கங்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தது நினைத்தபடியே நிறைவேறும் நாள். ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். ஜீவனாதிபதியே அங்கே தான். அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை குறையாது. எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நினைத்த காரியங்களை அருமையாக செய்து முடிக்கும் வல்லமை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் கூடலாம். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருப்பதால் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதை இனிமையாக செய்து முடித்து அவர்களிடம் நல் மதிப்பை பெறுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதொருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிகள் குவியும் நாள்.
பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். ஏற்கனவே சந்திராசிரமத்தில் கொஞ்சம் படாப்படுத்தி முடிச்சிட்டார். நேராக 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார் நேற்றுக்கே. இன்னைக்கு நீங்கள் நினைக்கிற காரியங்களில் அற்புதமாக நிறைவேறும், வெற்றிகள் குவியும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அபிப்பிராய பேதங்கள் விலகும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கு அடிகொலிடுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியதும் துர்க்கை அம்மன். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசித்து செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா இன்னைக்கும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கு. அதனாலே கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலையும் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் தோம் தோம்னு நடந்துக்க கூடாது. கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்தினரிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் வரலாம். குடும்பமானவரை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேல் அதிகாரிகளிடம் கடுமை காட்ட வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. வாகன பயணங்களில் எச்சரிக்கை வேண்டும். அக்கம் பக்கத்தினரிடையே அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வீண் மனக்குழப்பம் ஏற்படும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எந்த ஒரு புது முயற்சியிலும் இன்றைய தினம் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேய சுவாமி. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலகலப்பான நாள். களத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல சந்திர பகவான் களத்திராதிபதி அற்புதமாக இருக்கார். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பான மனநிலையில் இருப்பீர்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைத்து மகிழ்வார்கள். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் ஆர்வம் உண்டாகும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு கலகலப்பான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் சுமை குறையும் நாள். பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல பகைருண ரோகாதிபதி சந்திர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். வருமானம் வரும். அந்த வருமானத்தை கடனை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கடன் சுமை குறையும். கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு அற்புதமாக தெரியும். கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை ஓரளவிற்கு அனுகூலமாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மனநிறைவை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயலாற்றுவார்கள். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்திற்காக மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மனநிறைவை கொடுக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக எண்ணம் கைகூடும் நாள். 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி அற்புதமாக இருக்கார். அதனாலே உங்களுக்கு
ஆன்மீக எண்ணம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டே வந்தாகணும்னு ஒரு மனசில் ஒரு வீம்பு இருக்கும், வைராக்கியம் இருக்கும். அதை அப்படியே நிகழ்த்தி மகிழ்வீர்கள். அதனாலே உங்களுக்கு உடல் தெளிவும் உள்ள தெளிவும் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையலாம். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்பத்தில் இருந்து வந்த சச்சரவுகள் அகலும். கணவன் மனைவிக்கிடையே குழந்தைகளின் மூலம் ஒற்றுமை மேம்படும். குழந்தைகளின் பரிணாம வளர்ச்சி கண்டு மகிழ்வீர்கள். எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மனநிறைவை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக பணியாற்றுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் கைகூடும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சார பரமேஸ்வரர். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.